ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கேட் ஃபார் கேஷோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். 7ஓட ஸ்டார்டிங்லேயும் லின்னும் டைகரும் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம லின் வந்து அவங்க அம்மாவோட டைரியை தாத்தா கிட்ட வந்து கொடுக்குறான். அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு, ஐ எம் சாரி தாத்தா, என்னால் முடிஞ்சது இது மட்டும்தான், இது எல்லா இடத்துக்குமே அவங்களே போய் அவங்களே முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும், ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி லின் வந்து தாத்தா கிட்ட அந்த டைரியை கொடுத்துட்டு சாரி சொல்கிறான். அதுக்கு தாத்தாவும் இருந்துட்டு, நீ ஏன்பா சாரி சொல்கிற, நான் தான் உனக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும், என் பொண்ணை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா குட்டியா பிளாஷ்பேக்கையும் நினைச்சு பாக்குறாரு. அதுல வந்து லின் பிறந்த சமயம் போல அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தாத்தா இப்ப நினைச்சு பார்த்துட்டு லின் கிட்ட, இந்த டைரியை வந்து நீயே வச்சுக்க, உனக்கு உங்க அம்மாவோட ஞாபகம் வரும்போது இந்த டைரியை வந்து நீ படிச்சுக்க, இந்த டைரியை நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து அந்த டைரியை லின்னுக்கே கொடுக்க லின்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. லின்னும் அந்த டைரியை வாங்கிட்டு தாத்தா பாட்டி கிட்ட, சரி ஓகே நாங்க வந்து அப்படம் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தாத்தா பாட்டியும் சரி ஓகே பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பாட்டிங்க பாத்தியா நான் உனக்காண்டி என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு லின்னை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. டைகர் தாத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், அதாவது குட் பை சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது தாத்தா வந்து டைகரை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு, இங்க பாரு எனக்கு வயசாயிருச்சுதான், ஆனா நீ சொன்னது எதையுமே நான் வந்து மறக்கவே இல்லை, நீ பண்ணி கொடுத்த ஒவ்வொரு ப்ராமிஸையும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகரும் ரெண்டு, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க தாத்தா, அவனால கண்டிப்பா பூனை கிட்ட பேசவும் முடியும், பூனைகளை ரொம்ப அன்பாவும் அவனால பாத்துக்க முடியும், நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவும் இருந்துட்டு சரி ஓகே நல்லதுதான், ஆனா எனக்கு உங்ககிட்ட இன்னொரு ரிக்வஸ்ட் மட்டும் இருக்கு, அவனை வந்து கொஞ்சம் நல்லபடியா பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் ரெண்டு, நீங்க சொன்னாலும் சொல்லலாட்டியும் அவனை வந்து நான் பத்திரமா பாத்துப்பேன், இதை நீங்க சொல்லிதான் நான் பண்ணணும்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவும் சரி ஓகே ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கஃபேல லியோ வந்து ஜிம்போ பூனை கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு ஒர்க் பண்ணலான்ட்டு போகும்போது வெளியில கொஞ்சம் அடியாட்கள்லாம் வர மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்துட்டு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம பசங்களும் அங்க வந்துட்டாங்க. நம்ம லின் தான் முதல்ல வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லா பொருளும் அடிச்சு ஒடிச்சு ஒரு மாதிரி அலங்கோலமா கிடக்கு. லின் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தா உள்ளார இன்னும் அந்த ரவுடி பசங்க வந்து எல்லா பொருளையும் அடிச்சு ஒடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம லின் இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு, என்னடா பண்றீங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ரவுடி பசங்க லின்னை தள்ளி விட்டு, அவன் எங்க இருக்கான் சொல்லு, அந்த அயோக்கி எங்க சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லின்னை வந்து அடிக்கிறதுக்காண்டி போக, கரெக்டா டைகர் அங்க வந்துடுறான். டைகர் அங்க வந்துட்டு அந்த அடியாட்கள் எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவங்கள மிரட்டி அங்கிருந்து அனுப்பிச்சும் வச்சிடுறான். அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் டைகர் வந்து லின் கிட்ட போய், நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் நான் ஓகே தான், நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் நானும் ஓகே தான், சரிவா அப்பனா போய் நம்ம பசங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைகளை பார்க்கறதுக்காண்டி வராங்க. அங்க வந்தாலும் எல்லா இடமும் பயங்கரமா தான் இருக்கு. பூனையை எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அப்பதான் கரெக்டா லியோ வரான். ஒரு வழி இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதை பார்த்துட்டு லின் வந்து புரிஞ்சுக்கிறான், இவனை தேடிதான் அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லின்னுக்கு வந்து கோவம் வருது, உன்னை தேடிதான் அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்களா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து லியோ கிட்ட கேட்க, லியோ வந்து தட்டு தடுமாறிட்டு இருக்கான் சொல்றதுக்கு. லியோ பையில தேடிக்கிட்டு தான் அந்த ரவுடி பசங்க வந்து வந்திருக்காங்க. இவன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பார்ல வந்து சர்வெண்டா ஒர்க் பண்ணியிருக்கான். அப்ப அந்த பாருக்கு வந்த விஐபி கஸ்டமர் இவனை பார்த்துட்டு இவனுக்கு நிறைய பணம் கொடுத்து இவனை வந்து வாங்கியிருக்காங்க. இவனும் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஐபி கஸ்டமர் கூட போயிருக்கான். இவனுக்கு பணம் கொடுத்த அந்த விஐபி கஸ்டமரோட லவ்வர் வந்து அந்த ஊரோட ஒரு ரவுடி போல. அந்த ரவுடிக்கு கோவம் வந்து இவனை அடிக்கிறதுக்காண்டி ரவுடி பசங்க எல்லாத்தையுமே ஏவி விட இவன் பயந்துகிட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்கான். இது எல்லாத்தையுமே லியோ வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவனும் இருந்துட்டு சாரி, இந்த மாதிரி நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சாரி கேட்க, அவனுக்கு இன்னும் கோவம் தான் வருது. என்ன வெறும் சாரியா, அந்த சாரியை போய் அந்த பூனை கிட்ட கேள்றாரு பாரு எவ்வளவு பயந்து போயிருக்குன்ட்டு, நீ கொஞ்சம் கூட இதை பத்தி நினைச்சு பார்க்கவே இல்லையா, இது எல்லாமே அம்மாவோட பூனைடா, கொஞ்சமாவது அந்த பூனையை பாதுகாக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து லியோவை பிடிச்சி சத்தம் போட, லியோ இருந்துட்டு, ஏன்டா என்ன என்னடா பண்ண சொல்லிட்டு இருக்கா, அவங்க வந்து என்ன அடிக்கிற வரைக்கும் என்ன வந்து வெயிட் பண்ண சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. டைகர் இதெல்லாமே பார்த்துட்டு, போதும் அமைதியா இருங்க, ஆல்ரெடி பூனை வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கு, அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின் இருந்துட்டு லியோவை பார்த்துட்டு, உன்னை எல்லாம் இங்க தங்க விட்டுருக்கவே கூடாது, ஏன் தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு வந்து கோவம் வந்துருது. அதை சொல்றதுக்கு நீ யாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய நீதிமானன்ட்டு உன்னை வந்து நினைச்சிட்டு இருக்க, உண்மையை நான் சொல்லட்டா, நீ யாருன்ட்டு, நீ வந்து உண்மையிலேயும் ஒரு கீப்புக்கு பிறந்த புள்ளதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து கொஞ்சம் ஓவராவேவும் நம்ம லின்னை பிடிச்சி திட்டி விட்டுறான். அவ்வளவுதான் லின் லியோ இந்த மாதிரி சொன்ன உடனே பையன் உடஞ்சு போயிட்டான். கண்ணுல இருந்து தண்ணி வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே பிளாஷ்பேக் சீனையும் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளவா காமிக்க மாட்டாங்க. சீன்ஸ் மட்டும் தான் அப்படியே ஓடிக்கிட்டே
இருக்கும். இங்க இவங்க 2 பேர் பேசுறது மட்டும் தான் அப்படியே பேக்கிரவுண்டா ஓடிட்டு இருக்கும். இந்த எபிசோட் முழுக்க இந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாரி வரும்போது அந்த அந்த சீன்ஸ மட்டும் அப்படியே போட்டுறேன். அவங்க பேசுறதையும் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்க அத அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. லின்னோட அம்மாவ பார்க்கறதுக்காண்டி லியோவோட அம்மா வந்திருக்காங்க. இந்த மாரி நான் தான் அவரோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு. லின்னோட அம்மாவும் எதுவும் சொல்லாம அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லியோ இன்னும் பேசுறத நிப்பாட்டவே இல்ல. அவன் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கான். "நீ என்னதான் எனக்கு முன்னாடி பொறந்திருந்தாலும், அப்பா எங்க கூட தான் முன்னாடி ஹேப்பியா இருந்திருந்தாரு. நீ பொறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா எங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எல்லாமே உங்கனால தான். என்னோட இத்தன வருஷ வாழ்க்கையில எனக்கு வந்து இருந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன இங்க வரணும்ன்ட்டு ஆசையா? எனக்கு மிஞ்சி இருக்கிறது நீ மட்டும் தான். அதனால தான் உன்ன தேடி இங்க வந்தேன். இல்லாட்டி நான் எதுக்கு இங்க வரப்போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோச்சுக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். லின்னலாம் அவ்வளதான். அவன் உடைஞ்சே போயிட்டா. அவனுக்கு அப்படியே அழுகை வருது. பின்னாடி டைகர் இருக்கான்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அங்கருந்து போயி அந்த உடைஞ்ச பொருள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, டைகர் வரான். டைகர் வந்து லின்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி வரான். அவன் அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லின்னும் இருந்துட்டு அதுவும் சரிதான். கீப்புக்கு பிறந்த பிள்ளையாள்லாம் எப்படி கோவப்படவா முடியும்? அதுக்கு உரிமை இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, டைகர் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ தான் அவனுக்கு அண்ணன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஆமா நான் தான் அவனுக்கு அண்ணன். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமேவும் கண்டிப்பா நான் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, லின் வந்து லியோ கிட்ட பேசுறதுக்காண்டி போறான். போய் கதவ வந்து நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். கதவ தர அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கதவ திறக்கிற மாரி இல்ல. உள்ள உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். "உனக்கு அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு ஆசையா இல்லையா? கதவ திற" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து கதவ திறக்கிறான். அவனும் நம்ம அப்பா சாகல அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு என்னடா உளர்ற அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் ஒரு மொபைல் நம்பர எடுத்து நீட்டுறான். நம்ம லின்னுக்கு எப்படி அந்த நம்பர் கிடைச்சுச்சுன்னா, நம்ம லின்னுக்கு லின்னோட பாட்டி தான் குடுத்துருப்பாங்க. இது வந்து உங்க அப்பாவோட நம்பரு. உங்க அம்மா உன்கிட்ட குடுக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. இருந்தாலும் உங்க அம்மாவோட ஆசை. உனக்கு வந்து இந்த நம்பர குடுக்க சொன்னாங்க. நான் குடுத்துட்டேன். இத வச்சு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணிக்க அப்படிங்கிற மாரி பாட்டி வந்து அந்த நம்பர லின் கிட்ட குடுத்துருப்பாங்க. இப்ப அந்த நம்பர வந்து லின் லியோ கிட்ட வந்து குடுக்குறான். இது வந்து அப்பாவோட நம்பரு. உனக்கு இப்ப மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும் கிடையாது. உன்னோட விருப்பம் என்ன? அவர் கூட போய் வாழ்றியா? அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியோ கிட்ட கேட்க, லியோ ஒரு மாரி லின்னையே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து லின் வந்து அவரோட அப்பாக்கு வந்து கால் பண்றான். ஆனா கால் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. லியோ வந்து இந்த நம்பர் ஷூரா உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் எனக்கு தெரியும். ஆனா நம்பர் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, வேற நம்பர் இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு, என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த நம்பர வாங்கிட்டு போயி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கால்ல பேசிட்டு இருக்கான். ஒரு வேள ட்ராக் பண்ண சொல்லியிருப்பான் போல. பேசி முடிச்சுட்டு, இந்த அட்ரஸ நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்புறம் அப்பாவ பார்க்கறதுக்காண்டி 3 பேருமே கிளம்பி வராங்க. நம்ம லின் வந்து டைகர் கிட்ட "நீ இங்கேயே இரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகர் இருந்துட்டு "இல்ல நானும் உங்க கூடயே வரேன். அவனால உங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிரப்போது" அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு "லியோ என்னோட பிரதர். என்னால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும். அவனால எங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியவும் அவனால சமாளிக்க முடியாது. இதுல என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு போனேன்னா, அவன சமாளிக்கிறது இன்னுமே ரொம்பவே கஷ்டமா போயிரும். நீ இங்கேயே இரு" அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகரும் இத கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி ஓகே. அப்பனா நான் இங்கேயே உனக்காண்டி வெயிட் பண்றேன். சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க போய் பார்த்தா, அங்க ஆல்ரெடி அப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்பா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, லின் இருந்துட்டு, "அது ரொம்ப பெரிய ஒரு கதை. எங்க 2 பேரோட அம்மாவும் இப்பதான் இறந்தாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து அப்பாகிட்ட சொல்ல, அப்பா அத கேட்டுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. நம்ம லியோ அப்பாகிட்ட, "எனக்குன்ட்டு இப்ப யாருமே இல்ல. நான் வந்து உங்க கூட ஸ்டே பண்ணிக்கவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்பா இருந்துட்டு, "உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ஹாப்பி தான். ஆனா, உன்னால வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி அப்பா வந்து அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல, லியோ இருந்துட்டு, "ஏன்பா இந்த மாரி சொல்றீங்க? நீங்க வந்து எங்கள நம்பலையா? நாங்க தான் உங்களோட பையன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற மாரி அப்பா கிட்ட வந்து லியோ கேட்க, அப்பா இருந்துட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும், ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. "அப்பா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம லின்னுக்கே புரியுது, இவருக்கு இங்க தனியா இன்னொரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லின் வந்து அப்பாகிட்ட, "இது யாரு உங்க ஃபேமிலியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவரும் ஆமா அப்படிங்கிற மாரி தலையாட்டுறாரு. லியோ இருந்துட்டு, "அதனால என்ன? நாங்களும் உங்களோட மகன் தானே. இவங்க எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி நானும் அம்மாவும் தானே உங்க கூட இருந்தோம்." அப்படிங்கிற மாரி லியோ வந்து அப்பாகிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு, "அது எல்லாமே உண்மைதான். ஆனா அது எதுவும் இவங்களுக்கு வந்து தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் கூடாது." அப்படிங்கிற மாரி அப்பா வந்து சொல்றாரு. அப்படியே குட்டியா ஃபிளாஷ்பேக்கையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவ கூப்பிட்டு உட்கார வச்சு, "நீ வந்து காவ் கூடயே போயிரு. எனக்கு வந்து ஓகே தான்." அப்படிங்கிற மாரி அம்மா வந்து அப்பாகிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு, "என்னதான் காவ் முன்னாடி வந்திருந்தாலும், என்னால உங்க 2 பேர் கூடயும் இருக்கவே முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு காவும் இருந்துட்டு, "ஏன் இந்த மாரி சொல்றீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அந்த ஆளும் இருந்துட்டு, "இந்த மாரி என் ஃபேமிலில எனக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத கேட்டோனேவும் அம்மாக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. கேட்டுட்டு லியோக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. லியோ இருந்துட்டு, "அப்பனா நானும் லின்னு தான் உங்களோட சீக்ரெட்
ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து கோவமா அப்பா கிட்ட கேட்க, அப்பா இருந்துட்டு ஐம் சாரிப்பா, எனக்கு வந்து வேற சான்ஸே இல்ல. உண்மைய சொல்லணும்னா நான் இவங்கள துளி கூட லவ் பண்ணவே இல்ல. நான் லவ் பண்ற எல்லாமேவும் உங்களோட அம்மாவ மட்டும் தான் அப்படிங்கிற மாரி அப்பா வந்து சொல்ல, லின்னுக்கு வந்து இப்ப கோவம் வந்துருது. இத வந்து நீங்க லவ்வுன்ட்டு வேற சொல்றீங்களாக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து கோவமா அப்பாவ புடிச்சு சத்தம் போட, அப்ப அப்பாவோட பொண்ணு வந்து அங்கருந்து வராங்க. பேசி முடிச்சுட்டீங்கன்னா வாங்க, எனக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அத கேட்டுட்டு நம்ம பசங்க கிட்ட, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. எதா இருந்தாலும் நானே உங்கள வந்து கான்டாக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்பா அங்கருந்து போயிடுறாரு. இவங்க 2 பேத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வெளிய டைகர் வெயிட் பண்ணிட்டு இருக்க, லியோ அவன் பாட்டுக்கு வேக வேகமா வந்து கார்ல ஏறிடுறான். லின்னும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. டைகர் இருந்துட்டு லின் கிட்ட, "என்னாச்சு? எல்லாமே ஓகேவா? நீ வந்து அவர பாத்தியா?" அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க, லின்னுக்கு அழுக தான் வருது. லின் அத கண்ட்ரோல் பண்ணிட்டேவும், "நீ உள்ள வராம இருந்ததே நல்லது. வா முதல்ல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லியோ கோவமா அவனோட ரூமுக்கு போக, லின்னும் பின்னாடியே அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி போறான். அப்ப டைகர் தான் அவன ஸ்டாப் பண்ணி, "அவனுக்கு கொஞ்சம் டைம் குடு. உனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். அங்க என்னமோ நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் அத இப்ப தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே கொஞ்சம் டைம் வேணும்." அப்படிங்கிற மாரி டைகர் நம்ம லின் கிட்ட சொல்ல, லின் அத கேட்டுட்டு, "எனக்கு அத பத்திலாம் பெருசா எந்த ஒரு கவலையும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. டாக்டர் இங்க நடந்த கலவரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க வந்திருக்காரு. "எல்லாமே ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, லின் அதுக்கு, "இங்க எல்லாருமே ஓகே தான். சேஃபா தான் இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, டாக்டர் அத கேட்டுட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. "சரி ஓகே. பூனைலாம் எங்க? அவங்கலாம் ஓகேவா?" அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து லின் கிட்ட கேட்க, லின்னும் கூட்டிட்டு போறான் பூனைய பார்க்கறதுக்காண்டி. அங்க போய் பார்த்தா எல்லா பூனையும் பயந்துட்டு இருக்கு. எந்த பூனையுமே சாப்பிடவே இல்ல. எல்லா பூனையும் பயத்துல அப்படியே இருக்கு. லின் அத பார்த்துட்டு, "இந்த பூனை எல்லாம் சரியாகறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?" அப்படிங்கிற மாரி டாக்டர் கிட்ட கேட்க, டாக்டரும் இருந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு அந்த பூனை எல்லாமே சரியாகறதுக்கு அவங்க கடந்து வந்த பாதைய பொறுத்து தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கூட ஆகறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அவங்க போக்குலயே விட்டுரு. அவங்க எப்ப அந்த பயத்த எல்லாத்தையுமேவும் அவங்க வந்து கடந்து வராங்களோ, அதுக்கப்புறம் அவங்களாவே சாப்பிடுவாங்க." அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து லின் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் கொஞ்சம் தள்ளி நின்னு நம்ம லியோ பையனும் அங்க நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். டாக்டர் கிட்டலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் லின் வந்து அவனோட ரூமுக்கு வரான். பின்னாடியே டைகரும் வரான். லின்ன வந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி. நம்ம லின் டைகர பார்த்துட்டு, "உனக்கு யாராவது சமாதானப்படுத்தணும்ன்ட்டு ஆசையா இருந்துச்சுன்னா, பக்கத்து ரூம்ல ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போ. நான் வந்து ஓகே தான்." அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகரும் அத கேட்டுட்டு, "சரி ஓகே அப்பனா நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக போக லின் டக்குன்ட்டு டைகர் கைய புடிச்சுட்டு, "போய் தான் பாரேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் நான் சும்மா கிண்டல் பண்ணேன். "சரி ஓகே. நீ வந்து ரெஸ்ட் எடு. எத பத்தியும் ஓவரா திங்க் பண்ணாத." அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "என்னால எப்படி திங்க் பண்ணாம இருக்க முடியும்? அது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, அந்த பூனை எல்லாமேவும் ரொம்பவே பயத்துல இருக்கு. எதுவுமே சாப்பிடாம இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து அந்த பூனைகள நெனச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு, "நம்ம தான் இத பத்தி ஆல்ரெடி டாக்டர் போப் கிட்ட பேசியிருக்கோம் இல்லையா? அவர் வந்து என்ன சொன்னாரு? பூனைகிட்ட கொஞ்ச நாளைக்கு நம்மளோட சவுண்ட வந்து அதிகமா பேசாம, அதுககிட்ட சாஃப்ட்டா பேசினோம்னா, அதுக வந்து கொஞ்சம் பயப்படாம அமைதியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதுபடி நம்ம வந்து நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி டைகர் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, லின் இத கேட்டுட்டு, "எப்படி சொல்ற? அதுகிட்ட இப்படியா பேச முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி சாஃப்ட்டா பேசிட்டு இருக்கான். அவனுக்கே அது வந்து பிடிக்கல போல இருக்கு. "வேக் இது வந்து நல்ல வேலை இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் அவன் பேசுறத கேட்டுட்டு, "இது கியூட்டா தானே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம லின்னும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா அது கியூட்டா இருக்கா? அப்பனா நீ ட்ரை பண்ணி பாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகரும் டக்குன்ட்டு லின்னோட முடிய கோதி விட்டுக்கிட்டே, அவனும் அப்படியே சாஃப்ட்டா பேச ஆரம்பிக்கிறான். "நீ எத நெனச்சும் பயப்படாத. எல்லாமேவும் கடந்து போயிரும். நீ அதிகமா கவலைப்படாத. நான் எப்பயுமேவும் உன் கூடயே தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு வந்து அது கேட்கல போல. லின் இருந்துட்டு, "என்ன சொன்ன? எனக்கு கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு இருக்க. டைகரும் அவன் பக்கத்துல வந்து, "நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்துல சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்ணிடுறான். இந்த கிஸ்ஸ லின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "டேய் என்னடா பண்ண? முதல்ல இங்க இருந்து வெளிய போடா." அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு தொரத்தி விட, அவன் இருந்துட்டு, "ஓகே குட் நைட்." அப்படிங்கிற மாரி மறுபடியும் சாஃப்ட்டா சொல்ல, இவன் இருந்துட்டு, "என்ன சொன்ன? எனக்கு கேட்கல. திரும்ப சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "குட் நைட்ன்னு சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓகே, ஓகே எனக்கு கேட்குது. முதல்ல வெளிய போ." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "முதல்ல வெளிய போடா." அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டி அவன தொரத்தி விட்டுடுறான். அவன தொரத்தி விட்டதுக்கப்புறம் பயப்புள்ள சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம லின்னும் டைகரும் பேசிட்டு இருக்காங்க. டைகர் வந்து லின் கிட்ட, "லியோ கிட்ட பேசினியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, லின்னும் இருந்துட்டு, "இன்னும் நான் அவன்கிட்ட பேசல. நிலைமை சரியாகட்டும். அதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசுறேன்." அப்படிங்கிற மாரி லின் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதேவும், லியோ பேக்க மாட்டிட்டு அங்கருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். லின் பார்த்துட்டு, "லியோ, லியோ எங்கடா போற?" அப்படிங்கிற மாரி கூப்பிட, இவனும் இருந்துட்டு, "நான் வீட்ட விட்டு கிளம்பி போறேன். நீ வந்து எத நினைச்சும் கவலைப்படாத. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உடைஞ்சதுக்கு எல்லாத்துக்குமேவும் நான் வந்து பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு, "எங்க போற? உனக்கு வந்து வீடு கிடைச்சிருச்சா? எங்க போய் தங்குவ?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியோ கிட்ட கேட்க, லியோ இருந்துட்டு, "அத நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அது வந்து என்னோட வேலை. நான் வந்து அத பார்த்துக்கிறேன். உன்னோட வேலைய மட்டும் நீ பாரு. உனக்கும் அதுக்கும் எந்த
ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போக நம்ம பசங்களோட அப்பா அங்க வந்து நிக்கிறாரு. அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பா வீடு இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்க, லின் இருந்துட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்கள எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து அப்பா கிட்ட கேட்க, அப்பா இருந்துட்டு பாட்டி கிட்ட கேட்டு தான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. லியோ இருந்துட்டு எதுக்காண்டி இங்க வந்தீங்க? எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவா? அப்படி இல்லாட்டி எங்களோட அப்பான்ட்டு உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அப்படிங்கிற மாரி லியோ வந்து அப்பா கிட்ட கேட்க, அப்பா வந்து சாரி அப்படிங்கிற மாரி சாரி சொல்றாரு. ஆக்சுவலி அப்பா எதுக்காண்டி இங்க வந்திருக்காங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் பணத்த குடுத்து, இவங்க பிரச்சனைய வந்து இதோட அமிக்கிரலாம் அப்படிங்கிற மாரி அப்பா வந்து நெனச்சுட்டு இங்க வந்திருக்காரு. நான் இதுவரைக்கும் உங்க 2 பேத்துக்கு நல்ல அப்பாவா இருந்ததில்ல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்க. என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமேவும் நான் வந்து உங்களுக்கு குடுத்து, உங்கள வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் நெனச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க இந்த கஃபேக்கா இருந்தாலும் சரி, இல்ல உன்னோட ஸ்கூல் ஃபீஸுக்கா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வேணும்ன்ட்டு என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமேவும் உங்களுக்கு குடுத்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன். என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க திரும்பி அந்த வீட்டு பக்கமே வந்துராதீங்க. அது மட்டும் தான் எனக்கு வேணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்ட்டு சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்தையுமேவும் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி அப்பா வந்து நம்ம பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க ஃபிளாஷ்பேக் சீன காமிச்சா, அங்கேயும் அதே தான் அப்பா சொல்லியிருப்பாரு. நான் பணம் எவ்வளோ வேணாலும் குடுக்குறேன். ஆனா அந்த வீட்டு பக்கம் மட்டும் எப்பயும் வந்துராதீங்க அப்படிங்கிற மாரி அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. இங்கேயும் திரும்ப திரும்ப அப்பா அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு பணம் நான் எவ்வளோ வேணாலும் குடுத்துடுறேன். அந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துராதீங்க. சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி அப்பா திரும்ப திரும்ப சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. லின்னுக்கு இந்த வாட்டி கோவம் பயங்கரமா வந்துருச்சு. போதும் நிறுத்துங்க. உங்க பணம் யாருக்கு வேணும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இங்கருந்து கிளம்பி போயிருங்க. என்னால என் தம்பிய தனியாவே பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் வேணா நீங்க வேணா இந்த பக்கம் வராம இருங்க அப்படிங்கிற மாரி லின் வந்து மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறான். ஃபிளாஷ்பேக்லயும் அம்மா இப்படிதான் சொல்லி அப்பாவ திட்டியிருப்பாங்க. நீ இல்லாமலேயும் எங்கனால தனியா எங்க குழந்தைகள வளர்க்க முடியும். இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சிய வந்து எங்ககிட்ட காமிச்சிராத. நீலாம் அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து திட்டியிருப்பாங்க. லின்னும் இப்ப அதே மாரி தான் திட்டுறான். திட்டிக்கிட்டேவும் நான் வந்து ரொம்பவே சேடா இருந்தேன். மத்தவங்கள மாரி எனக்கும் அப்பா இல்லன்ட்டு. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது. உன்ன மாரி ஒரு அப்பா எனக்கு இருந்திருக்கவே கூடாது. அதனால தான் அம்மா, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன வந்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி லின் வந்து பயங்கரமா அப்பாவ புடிச்சு திட்டி விட்டுர்றான். அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு மாரி காண்டுலியாவும். நம்ம லியோக்கெல்லாம் அழுகை வந்துருச்சு. நம்ம லின்னு தான் அவன ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அழுகாத எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இவன் அவன சமாதானப்படுத்தினாலும் அவனும் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகருக்கு நல்லாவே தெரியுது. நம்ம டைகரும் 2 பேர ஹக் பண்ணிட்டு அவன் வந்து 2 பேரையுமே ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அழுகாத எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரின் வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு துணி இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். டைகரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லியோ வரான். லியோ வந்து லின்னுக்கு ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்ணிக்கிட்டேவும், இந்த மாரி "நீ பூனைக்கு சாப்பாடு வச்சியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் "ஆமா நான் வச்சேன். ஆனா அவங்க தான் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இவன் ஒரு மாரி தயங்கிக்கிட்டேவும் நம்ம லின் கிட்ட வந்து சாரி கேட்குறான். இந்த மாரி கஃபே இந்த மாரி ஆகும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ அம் சாரி அப்படிங்கிற மாரி நம்ம லியோ வந்து லின் கிட்ட சாரி கேட்க, லின்னும் பரவாயில்ல ஓகே. இந்த கஃபேவ சரி பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அது போதும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியோ கிட்ட சொல்ல, லியோவும் ஓகே சரி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவங்க 2 பேர் பேசுறத கொஞ்சம் தள்ளி நின்னு நம்ம டைகர் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இப்ப கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் அங்கிருந்து போக போக டைகர் அங்க தான் நிக்கிறான்ட்டு நம்ம லின்னுக்கு நல்லாவே தெரியுது போல. லின் இருந்துட்டு ஒட்டு கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சிரிச்சுக்கிட்டே ஓகே சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து அப்படியே அந்த கஃபேவ ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஊடையில உடையில நம்ம பசங்களோட ரொமான்ஸ் வேற பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகா நல்லா இருந்துச்சு. இப்ப லின் வந்து டைகர் கிட்ட சாரி உனக்கு வந்து வட்டி பணம் குடுக்க முடியல. சீக்கிரமாவேவும் உனக்கு வந்து உன்னோட வட்டி பணத்த வந்து குடுத்துடுறேன் அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்புட்றா தெரியுது? பணத்தாசை புடிச்சவன் மாரியா தெரியுது என்ன பார்த்தா? அப்படிங்கிற மாரி டைகர் லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு டேய் நீ எனக்கு கடன் குடுத்தவன்டா. அப்பன்னா உனக்கு பணம் வேணாமா? உனக்கு பணம் வேணாம்னா வேற என்ன வேணும்? அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் டக்குன்ட்டு நீன்ட்டு சொல்லிடுறான். இத கேட்டோனே லின்னுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படிங்கிற மாரி பார்க்க, பயப்புள்ள டக்குன்ட்டு லின்னோட ஒரு ஃபோட்டோ காமிச்சு, எனக்கு வட்டிக்கு பதில் இந்த ஃபோட்டோ குடுத்தேன்னா, அதுவே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இத நான் வச்சுக்கவா? அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு, இது வந்து அம்மா ரொம்ப நாளா வச்சிருக்காங்க மாத்தாம. அது வந்து ஒரு மாதிரி இருக்கு. இதையா உனக்கு வேணும்? அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகரும் டேய் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்லாம் நெறைய இருக்குடா. அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்ல அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, ஓ! அப்படியா சார்? சார் இந்த கஃபேக்கு வந்ததுலருந்து என்னோட ஃபோட்டோயே தான்
தான் பார்த்துட்டு இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம லின் வந்துட்டு ஜே ஜே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ எப்ப எல்லாம் இந்த கஃபேக்கு வரையோ அப்ப எல்லாமே என் போட்டோவை பார்த்து சீக்கிரட்டா நீ வந்து கண் சிமிட்டிட்டு இருக்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர்ன்ட்டு இல்லையே நான் ஜெரோவை பார்க்கறதுக்காண்டி தான் இங்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல இருந்துட்டு, ஓ அப்படியா சார் அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் பையன் கியூட்டா டைகர் பக்கத்துல போய் அவன் கண்ணை பார்த்து கியூட்டா 2 தாட்டி டொயிங் டொயின்ட் அப்படிங்கிற மாதிரி கண் சிமிட்டுறான். இவன் இந்த மாதிரி பண்ண உடனேவும் டைகர் அவனையே அறியாம அவனை பார்த்து டொயின் டொயின்ட்டு கியூட்டா 2 தாட்டி மறுபடியும் அவன் வந்து கண் சிமிட்டுறான். இப்படியே வந்து இவங்களுக்கு நடுவுல கியூட்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம டைகர் அங்க இருக்கிற பூனைகிட்டலாம் போய் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி லியோக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுங்க. லியோவும் லின்னும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்காண்டி அங்க ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லியோக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்க. லின்னுக்கு குடுத்தீங்கல்ல, லியோக்கும் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பாட்டி பூனை இருந்துட்டு சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பூனைங்க எல்லாரையுமே கூட்டிட்டு அங்க கஃபேக்கு போறாங்க. பூனைகள்லாம் அங்க வந்தோன்னேவும் லியோ வந்து அந்த பூனைகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். என்ன வந்து மன்னிச்சிடுங்க. நான் வந்து உங்க எல்லாருக்குமேவும் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்கள எப்பயுமேவும் தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போமாட்டேன். என்ன வந்து மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி நம்ம லியோ வந்து அங்க இருக்கிற எல்லா பூனைகிட்டயுமேவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த பாட்டி பூனையும் உன்ன வந்து நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ கால் பக்கத்துல வந்து உட்கார, லியோ அந்த பூனைய தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியும் நம்ம 2 பசங்களுக்கு நடுவுல இருந்த சண்டை ஓரளவுக்கு இப்ப வந்து சமாதானம் ஆயிருச்சு. நம்ம டைகர் வந்து அவங்க 2 பேத்துக்குமேவும் அந்த மியாவ் மியாவ் ரைஸ் கேக்க வந்து செஞ்சு குடுக்குறான். செஞ்சு குடுத்துட்டு நம்ம லியோன் கிட்ட எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு, சூப்பரா இருக்கு. அப்படியே அம்மா செஞ்சது மாரியே இருக்கு அப்படிங்கிற மாரி லியோன் வந்து டைகர் கிட்ட சொல்ல, அப்ப லின் வந்து லியோன் கிட்ட சரி ஓகே எப்ப வந்து நீ வந்து மூவ் ஆன் ஆகுற? ஆல்ரெடி உன்னோட பேக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி தானே இருக்கு. இன்னைக்கு நைட்டே மூவ் ஆன் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம லியோன் கிட்ட நம்ம லின் வந்து சொல்றான். இவன் இந்த மாரி சொன்னோன்னேவும் நம்ம லியோனுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் வந்து நம்மள வீட்ட விட்டுட்டு போக சொல்றான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி லியோன் வந்து நெனச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு மாரி சேடா இருக்கு. இவன் சேடா இருக்கிறத லின் வந்து பார்த்துட்டு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு மறுபடியும் என்னோட ரூம்பயே குடுத்துரு. நீ வந்து அம்மாவோட ரூம்க்கே வந்துரு அப்படிங்கிற மாரி லின் வந்து லியோன் கிட்ட சொல்ல, அவனுக்கு அப்பதான் கொஞ்சம் ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அண்ணனா இருக்கிறனால இது கூட செய்ய மாட்டேனா அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியான் கிட்ட சொல்ல, லியான் இருந்துட்டு "ஓ, அப்படியா அப்பனா இதையும் விட்டு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேட்ல இருக்கிற ஆம்லெட்ட இவன் வந்து எடுத்துக்கிறான். அவன் இருந்துட்டு "டேய் ஏன்டா இந்த மாரி பண்ண? அது என்னோடதுடா எனக்கு குட்றா" அப்படிங்கிற மாரி 2 பேருமேவும் ஆம்லெட்டுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமேவும் டைகர் உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் லின்ன பார்த்துட்டு, "லின் ஓகே அவனுக்கு விடு நான் உனக்கு வேற எதாவது செஞ்சு குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் சரி ஓகே நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு குடுத்துடுறான். இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதேவும் கரெக்ட்டா டாக்டரும் ஜேஜேவும் அங்க வந்துடுறாங்க. கையில ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட. அப்புறம் என்ன எல்லாருமே ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஜாலியா கார்ட்ஸ் விளையாடி அந்த இடமேவும் ஒரு மாரி கலகலப்பா போயிட்டு இருக்கு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டரும் ஜேஜேவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம டைகர் தான் வழி அனுப்புறதுக்காண்டி வந்திருக்கான். ஜே பயங்கரமா குடிச்சிருக்கான். தள்ளாடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அத பாக்குற டாக்டர் வந்துட்டு இவன் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துருவானா அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்காரு. நம்ம டைகர் டாக்டர பார்த்துட்டு நீங்க எப்படி நீங்க வீடு போயிருவீங்களா? இல்லாட்டி நான் டாக்ஸி வந்து புக் பண்ணவா? அப்படிங்கிற மாரி டைகர் வந்து டாக்டர் கிட்ட கேட்க, டாக்டர் வந்துட்டு பரவாயில்ல வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து டைகர் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் டாக்டரும் சரி, டைகரும் சரி 2 பேருமே மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி 2 பேருமேவும் எலியும் பூனையுமா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காண்டி 2 பேருமே மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி சொல்றது அவங்களுக்கே ஒரு மாரி சிரிப்பு வருது போல. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு எனக்கு இன்னொரு விஷயமும் கவலையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகர் இருந்துட்டு நீங்க பூனைய நினைச்சு கவலைப்படுறீங்கன்னா, நீங்க கவலைப்பட வேணாம். அவங்க ஆல்ரெடி நம்ம எல்லாரையுமேவும் மன்னிச்சுட்டாங்க. அவங்க இப்ப ஜாலியா இருக்காங்க. அவங்க இப்ப வந்து பயத்துல இல்ல. அவங்க வந்து சாப்பாடும் இப்ப வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் இருந்துட்டு நான் இன்னொரு பூனைய பத்தி சொல்றேன். அம்மாவ நினைச்சுக்கிட்டு அவன் அவனையேவும் குறை சொல்லிட்டு இருக்கான். அவன் அவனையே மன்னிக்க மாட்டேங்கிறான். நீ வந்து அவன் மேல கொஞ்சம் கூடுதலா கவனம் இதெல்லாமே செலுத்து அப்படிங்கிற மாரி நம்ம டாக்டர் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் வந்து அத கேட்டுட்டு சிரிக்கிறான். அதுக்கு டாக்டர் இருந்துட்டு நான் அவன வந்து உன்னோட பொறுப்புல விட்டுட்டு போறேன். அவன நல்லா பாத்துக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. லின் அங்க ஒட்டி இருக்கிற அந்த பூனைகளோட போட்டோஸ் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டைகர் பின்னாடி வந்துட்டு, இப்படி நீ உத்து அந்த பூனைகளோட போட்டோஸையே பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் நான் விழுந்த மாரி நீயும் விழுந்துற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு நான் ஒண்ணும் பூனைய பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒட்டி இருக்கிற அவனோட அம்மாவ தான் பார்க்கறான்.
அம்மாவை பார்த்துக்கிட்டேவும் அம்மா நிஜமாவே ரொம்பவே அமேசிங் தெரியுமா? அவங்க என்ன வளர்த்தாங்க. என்ன வளர்த்தது மட்டும் போதான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இத்தனை பூனைகளையும் அவங்க வளர்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமேவும் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுவே நானா இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்ட்டு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து ஒரு மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டைகர் இருந்துட்டு ஆனா இன்னைக்கு நீ வந்து அத பண்ண. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ அதையவும் இன்னைக்கு வந்து நீ பண்ண. நீ வந்து அண்ணனா இருக்கிறது உனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சுன்னா, அத வந்து நீ இறக்கி வச்சுரு என்கிட்ட இங்க அப்படிங்கிற மாரி அவன் வந்து ஷோல்டர வந்து தட்டி காமிக்கிறான். உனக்கு அழுக வந்துச்சுன்னா அழுதுரு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு வந்து அது புரியுது. இவனும் அப்படியே டைகர் மேல சாஞ்சு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இவனும் பரவாயில்ல எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தடவி குடுத்துட்டு இருக்க. அங்க குடிபோதையில படுத்து இருக்கிற லியோ வந்து இத பார்த்துட்டு, "டேய் அண்ணா ஏன்டா அழுகுற? இந்த டைகர் வந்து உன்ன ஏதாவது பண்ணானா?" அப்படிங்கிற மாரி நம்ம லியோ வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர் இருந்துட்டு, "டேய் நான்லாம் எதுவும் பண்ணலடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, லியோ இருந்துட்டு, "எனக்கு தெரியும். நான் சும்மா தான் கேட்டேன். ஏன் அழுகுற?" அப்படிங்கிற மாரி நம்ம லியோ வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு, "இல்ல, இல்ல நான்லாம் அழுகல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, "நீ தான் சேடா இருக்கல, அழுகுறல்ல. வா நம்ம மறுபடியும் போய் குடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறதுக்காண்டி அங்கருந்து கிளம்பி போறாங்க. லின் பையன் நல்லா மூக்கு முட்டும் குடிச்சுட்டான் போல. நம்ம டைகர் பையன் தான் அவன தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். "டேய் உன்னால நடக்கவே முடியாத அளவுக்கு யார்றா உன்ன குடிக்க சொன்னது? நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாரி குடிச்சேன்னா, அப்புறம் உன்ன தூக்கிட்டு நான் என் வீட்டுக்கு வருவேன் பாத்துக்க." அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "இப்ப யாரு உன்ன உன் வீட்டுக்கு போக சொன்னா? நீ இங்கேயே என் கூடயே ஸ்டே பண்ண வேண்டியதானே? இங்கேயே தூங்க வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "நிஜமாவாடா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன என்ன தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவேன்ட்டு. இப்ப என்னவா நீ இந்த மாரி பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகருக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. டைகர்ன்ட்டு, "டேய் நீ குடிச்சிருந்தா இப்படிதான் பேசுவியா? போ நான் உன்கிட்ட பேசல. நான் வீட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டைகர் அங்கருந்து போக போக, இந்த லின் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். லின் பையன் டக்குன்ட்டு நம்ம டைகரோட கைய புடிச்சு, "நான் ஒண்ணும் குடிக்கல. எனக்கு போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய எடுத்து அவன் கன்னத்துல வச்சு அப்படியே வருடி விட்டுக்கிட்டேவும், சாஃப்ட்டா நம்ம லின் வந்து டைகரோட கைக்கு கிஸ் பண்றான். இவன் அந்த மாரி பண்றது டைகருக்கு ஒரு மாரி இருக்கு. டைகர்ன்ட்டு, "லின் திரும்பவும் இந்த மாரி நீ பண்ணாத." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவ இருந்துட்டு, "ஏன்? ஏன் நான் அந்த மாரி பண்ணக்கூடாது? நீ மட்டும் அங்க ரூம்ல என் கன்னத்துல கிஸ் பண்ணா, நான் மட்டும் இங்க இந்த மாரி பண்ணக்கூடாதாக்கும்?" அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர்ன்ட்டு, "டேய் அது வெறும் கிஸ் தான்டா கன்னத்துல." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. நீங்க தூங்கலாட்டியும் பரவாயில்ல. எனக்கு ஒரு குட் நைட் கிஸ் குடு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க. "உனக்கு என்ன புடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டு வாய மூடல. பயபுள்ள டக்குன்ட்டு போய் லின்னுக்கு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு, "இப்போ ஓகேவா? உனக்கு சாட்டிஸ்ஃபைடா?" அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க, லின் பயபுள்ள சிரிச்சுக்கிட்டேவும் டக்குன்ட்டு அப்படியே டைகர் மேல அப்படியே சாஞ்சுக்கிறான் அவனோட மடியில. "நீ எப்படி? நீ சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் டைகர் கைய எடுத்து அவன் செஸ்ட்ல வச்சு பயபுள்ள ஒரு மாரி கோலம் போட்டுட்டு இருக்கான். இவன் இந்த மாரி பண்றது டைகருக்கு ஒரு மாரி இருக்க. டைகர்ன்ட்டு லின், "இல்ல வேணாம். இந்த மாரி மறுபடியும் செய்யாத." அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள அங்கருந்து போக போக, அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லின் அவனோட ஷர்ட்ட கழட்டி அவன் மேல தூக்கி போடுறான். இவன் திரும்பி அவன பார்த்தான். அவன் ஒரு மாரி ஆஃப் நேக்கடா நிக்கிறான். இவன் இப்படி நிக்கிறத பார்த்துட்டு நம்ம டைகரால சும்மா இருக்க முடியுமா? நம்ம டைகர் லின் பக்கத்துல வந்து, "நான் ஆல்ரெடி உன்ன வார்னிங் பண்ணேன். இப்படி பண்ணாதன்ட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் அவனோட வேலைய சிறப்பா அங்க பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட எபிசோட் 7 வந்து இங்க முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த எபிசோடுக்கு மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சீரிஸா மட்டும் பாருங்க. அதுல இருக்கிறத பார்த்துட்டு யாரும் மோட்டிவேஷனா எடுத்துக்க வேணாம். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்புறம் இந்த எபிசோட்ல என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னோட தொண்டை வந்து பயங்கரமா கட்டிக்கிச்சு. சுத்தமா பேசவே முடியல. பேசும்போதெல்லாம் இருமல் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அத அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இந்த மாரி வராம நான் பார்த்துக்கிறேன். உங்கள நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். டாட்டா பாய்.